Hello subscribers, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு முருங்கை கீரை வாழைப்பூ பொரியல் எப்படி பண்றதுன்றது பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு சைடு டிஷ். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க, கடுகு தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணனும். நான் பூண்டு வறுத்து வச்சிருக்கேன், அதனால brown கலர்ல இருக்கு. இது வந்து லாக்டவுனுக்காக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இங்க எவ்வளவு குவாண்டிட்டி வாழைப்பூ எடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி தான் நான் ஆட் பண்றேன். அப்புறம் வாழைப்பூ நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு தடவை வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம வேக வைக்கணும். தண்ணியை ஊற்றக்கூடாது, நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நிறையா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபீஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.